இப்போவுமே என்ன புரியல அப்படின்னா, டபுள் மீனிங்கில் பேசின எனக்கே அந்த நிலமைனா ஸ்ட்ரெயிட் மீனிங்கில் பேசினவங்களாம் என் கூடயே தான் வந்திருக்கணும். பட் அவங்க யாரும் வரல. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இவர் ஏன் கரெக்டாக இதே டைமில் வீடியோ போடுறாரு எனக்கு புரியவே மாட்டேங்குது. போன வாரம் சண்டே ஒருத்தர் வீடியோ ரிலீஸ் பண்ணாரு, அதே டைமில் இவன் ஏன் ரிலீஸ் பண்ணுறான்னு புரியல. ஸோ இட் ஃபெல்ட் இல்லை இட் வாஸ் அ பிளான்ட் அட்டாக். அவர் வந்துட்டு நான் ஃபேன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து நம்ம எம்ஜிஆர் அண்ணாவோட ஒரு 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 வீடியோவில் வந்து அவர் டெய்லர் அக்கா ஃபேன். ஃபிட் செக் பண்ணிருக்கீங்களா? பிரியாணி மேனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் எவ்வளவோ இருந்தாலுமே ஆனால் வந்து அந்த செம்மொழி பூங்கா இஷ்யூ வச்சு பண்ணியிருந்தாங்க. அது இந்த டயத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு வேற மாதிரி டவுட் ஆகுது அப்படின்னு சில கமெண்ட்ஸ் இருந்துச்சு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பட் எல்லாரும் கேட்டது என்னன்னா, ஏ2டி எதுக்கு இந்த டயத்தில் வந்து வீடியோ இறக்கணும்? அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு எங்களை டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இவர் போய் டிஃபெண்ட் பண்ணுவாரா? இது யார் சொன்னாலும் பண்ணுவாரா? அப்போ நான் சொல்கிறேன் நந்தா. அவங்க பேசினா ஒரு பரிவு வருது, அவங்க மேலே வந்து ஒரு இறக்கம் வருது. பட் வந்து பிரியாணி மேன் பேசினா கோவம் வருது, வெறுப்பு வருது, காண்டாகுது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலிப்படையாக வந்து அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஆடியன்ஸ் வந்துட்டு இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் பேக் தென் அவங்களுக்கு அது தெரியல. இப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நான்? அப்படி யாரை பற்றி பேசிட்டேன் நான்? இப்போவுமே என்ன புரியல அப்படின்னா, டபுள் மீனிங்கில் பேசின எனக்கே அந்த நிலமைனா ஸ்ட்ரெயிட் மீனிங்கில் பேசினவங்களாம் என் கூடயே தான் வந்திருக்கணும். பட் அவங்க யாரும் வரல. Taste the Daily. DNC Chits, நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா DNC சட்டுன்னு பணம் வரும். வணக்கம் பிரதர். வணக்கம். ஃபஸ்ட்டு பிரியாணி மேன்ட்ட நான் கேட்கலான்னு ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு லைவில் பார்த்தோம் கடைசியாக, அதுக்கப்புறம் நியூஸில் தான் பார்த்தோம். அப்படிங்கும்போது ஸோ லைவில் என்ன, அந்த லைவ் எதுக்காக முதல்ல பிரியாணி மேன்ட்ட கேட்குறேன். அந்த லைவ் வந்து ஆக்சுவலி நான் உண்மையை சொல்லணும்னா அந்த லைவ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ராயன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வந்துட்டு நிறைய பேர் என்னை டேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இது, பிரேக்கில் நம்ம பார்ப்போம் இல்லையா, பிரேக்கில் இன்டர்வெல்லில் வந்துட்டு பாப்கார்ன் வாங்குற டைமில் பார்த்தா எவ்ரிபடி வாஸ் ஷேரிங் ஒன் வீடியோ ஆஃப் அ கை. அவன் வந்து ஒரு துணியை வந்து ஃபேனில் போட்டு சூசைட் பண்ணிக்கிறான். திஸ் வாஸ் பிரியாணி மேன், திஸ் வாஸ் பிரியாணி மேன். எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் ஒரு 20-25 பேர் அதே ஃபுட்டேஜை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எதுக்கு இவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க, எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ தென் ஐ டென்ட் ஃபீல் குட். சரி திருப்பி போய் இப்போ செகண்ட் ஹாஃப் பார்க்குற மாதிரி. பட் படம் நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது எனக்கு. பட் செகண்ட் ஹாஃப் பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை. சரின்ட்டு வீட்டுக்கு வர டைமில் இந்த 20 வந்துட்டு இப்போ 30 ஆச்சு, 30-40 ஆச்சு, அதே மீம். ஸோ இட் ஃபெல்ட் லைக் ஓ தீஸ் பீப்புள் வாண்ட் மீ டு டூ திஸ் அப்படின்ற மாதிரி. யூனோ அந்த ஐ டென்ட் நோ வாட் டு டூ. அப்புறம் என்ன ஆச்சு, திஸ் என்னன்னா அந்த டைமிங் வாஸ் வெரி பிரில்லியன்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் இதே மீமை வந்துட்டு இன்னொரு ஃபெலோ யூடியூபர் ஒருத்தர் வந்துட்டு போட்டு என்னை டேக் பண்ணியிருந்தார். இதுதான் பிரியாணி மேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. பிகாஸ் நான் வந்து இன்னொரு சேனலோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஐ வாஸ் சூசைடில் இதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அதுக்கு நான் தெரப்பிக்கு போயிட்டுருக்கேன்லாம் சொன்னேன். ஸோ அந்த சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பிடிச்சி அதில் இவனை ட்ரிகர் பண்ணி என் மைண்ட் அப்போ என்ன வேலை எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஓகே திஸ் பீப்புள் வாண்ட் மீ டு டூ திஸ் போல். அது ஏன் இந்த டைமில் போடணும் கரெக்டாக வந்து நான் யாரை பற்றி பேசினதுக்கப்புறம் கரெக்டாக இவன் ஏன் குதிக்கிறான், சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. தென் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்துட்டு நந்தா வீடியோ போட்டிருந்தார். நந்தாவோட ஃபேன்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? நான் வந்து தப்பாக எதுவும் சொல்லலை. பட் அவங்க வந்து கண்மூடித்தனமாக வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கதைக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மை இன்ஸ்டாகிராம் வாஸ் ஃபுல். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது, டேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு புரியவே இல்லை. என்னடா நான் அப்படி பண்ணிட்டேன், என்னடா இவர் பார்த்தா ஒரு அக்காவுக்கு வந்து முட்டு கொடுத்துருந்தாரு. இவர் ஏன் கரெக்டாக இதே டைமில் வீடியோ போடுறாரு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அக்காவை பற்றி வீடியோ போட்டால் 1 மாதம் ஆகுது. இவன் கரெக்டாக அதே டைமில் போன வாரம் சண்டே ஒருத்தர் வீடியோ ரிலீஸ் பண்ணார், அதே டைமில் இவன் ஏன் ரிலீஸ் பண்ணுறான்னு புரியல எனக்கு. தென் இட் கெப்ட் ஆன் ஹேப்பனிங் சச் தேட் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் திடீர்னுட்டு. ஸோ இட் ஃபெல்ட் இல்லை இட் வாஸ் அ பிளான்ட் அட்டாக். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ இந்த ஒரு சொல்யூஷன் வந்து சரி ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு தான் நான் இதுக்கு வரும்போது எவ்ரிபடி வாஸ் கமெண்டிங் ஆன் மை லைவ் தட் நீங்கள் வந்து இல்லை என்னோட இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா அவனுக்கு பதில் சொல்லு. சரி லைவில் பார்க்கலாம்.
என்னன்னு பார்த்தா அவர் ரொம்ப அப்செட்டாக நிறைய விஷயம்லாம் சொல்லியிருந்தார். ஓகேவா, எனக்கு அது வந்து புரியலை. அண்ட் அந்த 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 வீடியோவே நான் ஸ்கிப் பண்ணி தான் வீடியோ ரியாக்ட் பண்ணியிருந்தேன். தென் ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் அ பிளான்ட் திங் அப்படின்ட்டு. ஐ வில் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஹேப்பன்ட். எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்மளுக்கு ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தருணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்போ யாரோ வந்து அந்த ஆக்சிடென்ட்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட. அப்படின்னும் போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் கோ பிளாங்க் அண்ட் யூ வில் கோ டு த சேம் பிளேஸ். அப்போ எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான். அந்த மாதிரி என்ன புஷ் பண்ணிட்டானுங்க இவனுங்களாம் சேர்ந்து. அது கரெக்டாக நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாரும் புஷ் பண்ணாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து முதல்ல அந்த பாயிண்ட் நம்ம இழந்துருவோம். நம்ம அந்த ஸ்டேபிளாக இருக்கிற பாயிண்ட்டை இழந்துருவோம் அப்படிங்கும்போது உங்கள் லைவ் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு பதட்டத்தோடு தான் பேசியிருப்பீங்க, பேச்சு கரெக்டாக வந்திருக்காது, ஃப்ளோ மிஸ் ஆகியிருந்திருக்கும். இன்னொன்று என்ன பேசணும்னு தெரியாமல் லைவில் வந்து ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு பாட்டு பாடுறதா இருக்கட்டும். இன்னொன்று ராயன் படமே 2.5 மணி நேரம் தான், உங்கள் லைவ் 3 மணி நேரம் இருந்துச்சு அந்த டயத்தில். ஆமாம். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து லைவ் அடிக்கும்போது அவ்வளோ தூரம் வரும்போது அந்த கமெண்ட்ஸும் இருக்கட்டும் ட்ரிகர் பண்ணிட்டு நீங்கள் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, டக்குன்னு வேற டாபிக் உள்ள போயிருங்க, பேட் கமெண்ட்ஸ் வருது. இதில் என்னன்னா the thing is ஐ ஃபீல் இவ்வளோ என்ன சொல்கிறது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற இவங்கெல்லாம் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். தே நோ அவங்க ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு. அவங்க சொல்லலாம், ஐயோ ஆடியன்ஸ் எங்கள் கண்ட்ரோலில் இல்லைங்க, கிடையவே கிடையாது. ஓகேவா, நம்ம எவ்வளோ வருஷம் வீடியோ நம்மளுக்கு தெரியாதா எப்படி ஏவி விடுவான், யார் என்னன்னு சொல்லி ஏவி விடுவான் அப்படின்ட்டுலாம். ஸோ இவராக இருக்கட்டும், இவருக்கு முன்னாடி வீடியோ போட்டவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இவங்க ஆடியன்ஸை தான் மேனிபுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆடியன்ஸ்க்கே வந்து அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. யூனோ தே ஆர் பீங் வெரி ஆனஸ்ட். அவங்களோட ஹீரோவுக்கு வேண்டி அவங்க ஆனஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா, நம்மளாம் தளபதி சண்டை போட்டுப்போம்ல அந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இப்போ வீடியோ போட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ் போய் அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் கதற போகிறானுங்க, அவனை டேக் பண்ண போகிறானுங்க, அவனை அப்யூஸ் பண்ண போகிறானுங்க, நல்லா தெரிஞ்சே தான் அதை பண்ணுறானுங்க. ஸோ திஸ் பிளான் என்னன்னா என்னன்னா நான் அந்த தூக்கில் மற்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் டேக் பண்ணியிருந்தாங்கன்னு, அதை ஒரு யூடியூபர் போட்டும்போது நோபடி சைட் எனிதிங். நீங்கள் இமேஜின் திஸ், யாருமே சொல்லலை, யாருமே ஒரு விஷயம். அதாவது நான் ஜெயிலுக்கு போயிட்ட பிறகு ஜெயிலுக்கு போயிட்டு பிரியாணி மேன் பேசினேன், யாருமே பிரியாணி மேனை எது ப்ரொவோக் பண்ணிச்சுன்றதை பற்றி பேசவே இல்லை. யூனோ பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் டு பிஸ் ஆஃப் த கல்ட். அந்த கல்ட்டை நம்ம பிஸ் ஆஃப் பண்ணி அவனுங்களை பற்றி பேசி அவனுங்க எல்லாம் திருப்பி நம்மளை வந்து கிடைக்கிறதுக்கா அப்படின்ட்டு எல்லாருமே சைலண்டாக இருந்துட்டாங்க. ஸோ ஐ தாட், என்னடா இது, நானும் இங்கே தான் இருக்கேன், என்ன ஒருத்தர் தூக்கில் தொங்க சொல்கிறான், எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க, இதே வேலையை நான் பண்ணியிருந்தா, இதே மாதிரி வந்துட்டு நான் புள்ளி பண்ண போகிறேன் இன்னொரு பையனா சொல்லியிருந்தா, இந்நேரத்துக்கு அந்த புள்ளி மேட்டருக்கு தான் நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆமாம். ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நான், அப்படி யாரை பற்றி பேசிட்டேன் நான், நீ இவ்வளோ கடுப்பான அளவுக்கு நான் யாரை பற்றி பேசிட்டேன்ற மாதிரி தான் ஐ ஃபெல்ட். தென் அதான் அந்த நேரம் எனக்கு பிளாங்க் தான் ஆயிடுச்சு. இப்போ கூட எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நீங்கள் சொன்ன இதே மேட்டர் தான், சேம் திங். நான் இப்போ அதே கொஸ்டின் நான் கேட்குறேன். என்னன்னா வந்து இப்போ நான் மேபி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா நான் அந்த டயத்துலேயே நான் தான் உள்ளே போயிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்கல்ல. எனக்கு இதே தாட்டு தான். இப்போ மற்றபடி A2Dயாக இருக்கட்டும், இஃபானாக இருக்கட்டும், அவங்க பேசினா ஒரு ஆதங்கம் வருது, என்ன சொல்கிறது, அவங்க பேசினா ஒரு பரிவு வருது, அவங்க மேலே வந்து ஒரு இறக்கம் வருது. பட் வந்து பிரியாணி மேன் பேசினா கோவம் வருது, வெறுப்பு வருது, காண்டாகுது. அது எதனால்? ஏன்னா வந்துட்டு இவங்க அது வந்துட்டு என்னோட ஆடியன்ஸை தான் சொல்லணும். பிகாஸ் ஐ ஃபீல் மை ஆடியன்ஸ் ஆர் வெரி சென்சிபிள். ஓகேவா, அவங்க வந்து என்னோட இப்போ நான் ஒருத்தரை பற்றி பேசுகிறேன்னா தே ஓன்ட் கோ அண்ட் ஸ்டார்ட் கமெண்டிங் ஆன் தேர் ப்ரொஃபைல். ஓகேவா, தேர் வெரி மெச்சோர்ட் இனஃப். இவன் கண்டென்ட் இதுதான், நம்ம உஷாராக இருந்துக்கணும், அவன் மேலே போய் ஹேட்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. பட் என்னன்னா அவங்க ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. அவங்க ஆடியன்ஸ் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறதே அப்படி தான். ஓகேவா, நான் உத்தமன், புரியுதா, என்னை பற்றி யாராவது பேசினானா அவன் தான் கெட்டவன் அப்படின்ற ட்ரைனிங்கே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நான் இப்போ நான் வெளியே வந்துட்ட பிறகு இப்போ நான் நிறைய வீடியோஸ் பார்த்தா சப்போர்ட்டிங் மீ. இவன் இப்படி இதுக்கெல்லாம் ஒரு மேட்டர். ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, எனக்கு பிரியாணி மேலே சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இதெல்லாம் ஓவருங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறேன். இதுக்கெல்லாம் உள்ளே போடுவீங்களா, இதெல்லாம் இந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணுறேன்லாம் போட்டிருந்தாரு. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஆடியன்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் ரியலைஸ் ஆகுறாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலிப்படையாக வந்து அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஆடியன்ஸ் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் பேக் தென் அவங்களுக்கு அது தெரியல. ஸோ ஆடியன்ஸ் தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தது. ஐயோ பிரதர், என்ன பிரதர் இவர் பாவம், இவன் பேசுறது லாஜிக்காக இருக்குது, இருந்தாலும் இல்லை இவன் நான் ஹேட் பண்ண தான் போகிறேன். ஆடியன்ஸ் வந்து தே வேர் மேனிபுலேட்டட் டு பி லைக் திஸ் தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நான் இப்போ பிரியாணி அதான் மேனிபுலேட் ஆகிட்டாங்க அப்படிங்களா. பிரியாணி மேன் என்னைக்காச்சும் நினச்சிருக்கா அப்படியா, நம்மளால் மேனிபுலேட் பண்ண முடியல, இல்லை மேபி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து சில நேரத்தில் எக்ஸைட்டடாக பேசுகிற நேரத்தில் பேசிடுறாங்க, நடிக்கிற நேரத்தில் நடிச்சிடுறாங்க, அது பிரியாணி மேனுக்கு வரலையா? எனக்கு வரல. எனக்கு உண்மையை சொல்ல போனால் எனக்கு வராது. இப்போ எதையாச்சும் ஒரு அகேன் இப்போ நான் வந்து என்னோடய எமோஷன்ஸை நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து என் ஆடியன்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஃபேமிலி மாதிரி.
ஓகேங்களா? நல்லா இருக்குன்னு சொல்கிறது அவன் தான், கேவலமாக இருக்குன்னு சொல்கிறது அவன் தான். அவன்கிட்ட நான் வந்து புலம்புறதுல நான் வெக்கமே பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஈஸியாக ஜாலியாக புலம்புவேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, அது மாதிரி ஆயிடுச்சுடான்னு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுவேன். ஸோ ஐ திங்க் என்கிட்ட அந்த சென்சாரே கிடையாது. ஆடியன்ஸை நான் அட்ரஸ் பண்ணுறது வந்துட்டு அந்த சென்சாரே இல்லாமல் அந்த ஃபில்டரே இல்லாமல் தான் அட்ரஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு வாட் ஐ ஃபீல் இஸ் நான் அந்த மாதிரி நான் வந்து அதுக்குன்னு வந்துட்டு நம்மளும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருந்துக்கலாமோன்னு நான் சொல்லலை. ஐ எம் நாட் தட் பிரில்லியன்ட் இனஃப் டு மேனிபுலேட் ஆடியன்ஸ். எனக்கு அந்த திறமை இல்லை உண்மையிலேயே. எனக்கு அது இன்பில்ட்டாகவே இல்லை. அவங்களுக்கு இருக்குது, அதை பண்ணுறாங்க, எனக்கு இல்லை, அதை என்னால் பண்ண முடியல அவ்வளோ. ஓகே, ஆனால் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு தேவையான விஷயமா அது? அது வந்துட்டு அப்பேரண்ட்லி தேவை தான் போல இருக்குது. இப்போ அதை உணர்ந்துட்டாப்லையா இந்த மாதிரி இனிமேல்? இல்லை, இனிமேல் வந்துட்டு அகெயின் நம்மளுக்கு அது என்ன சொல்கிறது, அது வந்துட்டு பை ப்ராக்டிஸ் வருதுன்னா கூட பரவாயில்ல. அது ஸ்டார்டிங்லேருந்து இல்லை, அதனால் இதுக்கு மேலே பில்டப் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அகெயின் இதுக்கு மேலேயும் ஆனஸ்டாக தான் இருக்க போகிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா பாரு, உனக்கு வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணு, இல்லை எதுக்கு பிரச்சனையே கிடையாது தான் விட போகிறேன் இதுக்கு மேலே. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வெளில வந்ததுக்கப்புறம் நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தேன், எனக்கு நிறையா சப்போர்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. நானும் நிறையா கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அதில் சில கமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். பிரியாணி மேனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் எவ்வளவோ இருந்தாலுமே, ஆனால் வந்து அந்த செம்மொழி பூங்கா இஷ்யூ வச்சு பண்ணியிருந்தாங்க, அது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. அது பிரியாணி மேன் என்ன சொல்கிறாப்புல, அது இந்த டயத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு வேறு மாதிரி டவுட் ஆகுது அப்படின்னு சில கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு பிரியாணி மேன் என்ன சொல்கிறாப்புல? அதுக்கு வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ரீசன் வந்துட்டு இது ஜென்யூன் தான். எனக்கு கொடுக்கப்பட்ட ரீசனை தான் சொல்ல முடியும். அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்குறோம், அதே மாதிரி வந்துட்டு சிஸ்டமில் இருக்கிறவங்களும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, இதுக்கு வந்து வேறு ரீசனே கிடையாது. ஐ மீன் வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுக்காகவும் இது வந்து நடக்கலை, ஜென்யூனாக இது நீ செம்மொழி பூங்காவில் ஐ ஆல்சோ அக்செப்டட். ஓகேவா? அதில் என்னோட சில ஆக்ஷன்ஸு சில வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அகைன் அது என்னன்னா, நான் வந்து இந்த வெண்ணிலாடை மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாதிரி நிறைய ஜோக் தான் அடிப்பார். ஸோ நான் வந்து என்னன்னா, சரி இந்த மாதிரி ஜோக் அடித்தா எஸ்கேப் ஆயிடலாம், பிகாஸ் கெட்ட வார்த்தைனால பேச முடியாது, இந்த மாதிரி ஜோக் அடித்தா எஸ்கேப் ஆயிடலான்ட்டு நான் வந்து அந்த மாதிரிலாம் ஜோக் அடித்தேன். விச் ஐ தென் ரியலைஸ் இட்ஸ் ராங். பட் என்ன எனக்கு இப்போவுமே என்ன புரியல அப்படின்னா, டபுள் மீனிங்கில் பேசின எனக்கே அந்த நிலமைனா ஸ்ட்ரெயிட் மீனிங்கில் பேசினவங்களாம் என் கூடயே தான் வந்திருக்கணும். பட் அவங்க யாரும் வரல, ஒன்லி ஐ வெண்ட் இன் சைட். ஸோ இது எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு யாருமே காரணம் கிடையாதுங்க. நான் வந்து செம்மொழி பூங்காவை பற்றி பேசுனது மட்டும்தான் காரணம். ஓகே, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். அதை ஒத்துக்கிறீங்க? இல்லை, அது செம்மொழி பூங்காவை பற்றி பேசுனது தான் காரணம். செம்மொழி பூங்காவை பற்றி பேசுனது தான் காரணம். பட் அந்த காரணம் வந்து ஏற்றுக்கிறமா இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுதான் நான் கேட்குறேன். அவங்க ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எனக்கு சொல்லப்பட்ட ரீசன் வாஸ் செம்மொழி பூங்கா தான்ட்டு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? என்னதான் வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவாக இருந்தாலுமே அப்போவே அது பெரிய இஷ்யூ ஆயிருக்கணும், ஆகலை. பட் இந்த டைமில் ஆச்சு. அது வந்து நம்ம வந்து கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கோஇன்சிடென்ஸ்னு எடுத்துப்போம். நம்ம கோஇன்சிடென்ஸ்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம அந்த லைவுக்கு போகலாம். ஸோ அங்கே வந்து நம்ம A2D இருக்கிறாரு. A2Dயை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நீங்கள் அப்போ போட்டிருந்த அந்த என்ன தயாலு அக்கா, ஸோ டெய்லர் அக்காவை பற்றி ஒரு வீடியோ போடும்போதுமே இவர் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டாப்ல. பட் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால பிரியாணிக்காரருக்கும் பிரியாணி சாப்பிட்றவருக்கும் சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டைக்குள்ளே என்னை சேர்க்காதீங்கன்னு கடைசியில் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தான் முடிச்சிருப்பாப்ல. பட் எல்லாரும் கேட்டது என்னன்னா, A2D எதுக்கு இந்த டயத்தில் வந்து வீடியோ இறக்கணும், பதட்டப்படுறவரை கூட கொஞ்சம் பதட்டப்படுத்தணுமா? ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து பிரியாணி மேனுங்கிற பேரே போய் தற்குறி மேன் உட்காந்துருச்சு. ஏன்னா ஒரு பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு சின்ன கண்டென்ட் கிரியேட்டர் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக் வந்துச்சு. ஸோ இந்த டயத்தில் எதுக்கு A2D போடணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் கேள்வி கேட்கவே இல்லை. நான் வந்து இப்போ A2D கிட்ட கேள்வி கேட்கல, அவர் சம்மந்தப்பட்ட யாருக்கிட்டையுமே நான் கேள்வி கேட்கல. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நல்லா பேசிக்கிட்டு இருக்க, நல்லா கான்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்க, நிறைய இன்டர்வியூஸில் நல்ல டீட்டெயிலாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற என்னோட டீச்சர்கிட்ட தான் நான் கேட்டேன். டெக்னிக்கலி ஐ எம் ஸ்டூடெண்ட் ஸ்டில். ஓகேவா? நான் தயால் டிசைனோட ஸ்டூடெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து என்னோட டீச்சர்கிட்ட நான் கேட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக கேட்ட கேள்விக்கு இவர் ஏன் கொதிச்சிருந்து வந்தாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. இஃப் ஷி ரியலி ஹேட் அ வேலிட் பாயிண்ட், ஷீ குட் ஹவ் கிவன் ஹர் பாயிண்ட்ஸ் ஹர் செல்ஃப். ஓகேவா? இன்னொருத்தரை வந்துட்டு என்ன சொல்கிறது, மவுத் பீஸாக வச்சு ஏன் சொல்லணும்? ப்ளஸ் நான் என்னோட லைவ்லேயே சொல்லியிருந்தேன், ஐ ரியலி லைக் நந்தாஸ் கான்டென்ட். ஆமாம், அது ஒவ்வொருத்தர் ஒரு 4-5 தடவை சொல்லியிருக்கேன். ஆமாம், இப்போவுமே ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிஸ். அவர் எடிட்டர் வந்து நான் வந்து என் எடிட்டர்கிட்டே சொல்கிறேன், அதெல்லாம் பார்த்து கற்றுக்கடா, எப்படி எடிட் பண்ணுறாங்க பாடுறா அப்படின்ட்டு. அவர் சொல்கிற ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் ஆன் பாயிண்ட் ஆச்சு. பட் ஐ தாட் இந்த வீடியோவில் ஹீ ஸ்லிப் த மார்க் அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் ரெஸ்பான்ஸ். உண்மையாக சொல்ல போனால் இப்போ நம்ம வந்துட்டு நான் வந்து என்னோட நான் வந்து அந்த பவர் ஆஃப் பியூட்டின்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ டைட்டில் பேர் மறந்துடுச்சு. அந்த வீடியோவில் நான் பண்ணும்போதே நாங்கள் பாதி எடுத்து வச்சிட்டோம். ஓகேவா? வி வர் லைக் இல்லை இது வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, அப்போ இதை கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தோம்.
நான் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி பேட். ஏன் நான் கேட்ட கேள்வி வேற ஆள் கிட்ட, ஓகேவா, ப்ளஸ் நான் காசு கட்டியிருக்கேன், ஓகேவா, நான் என்னோட டீச்சர்கிட்ட நான் கேட்குறேன், இவரே பதில் சொல்கிறாரு. உண்மையிலே இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல ஏன். அப்போனா இஸ் திஸ் ஹிஸ் ஜாப் ஹியர் ஆஃப்டர்ஸ்? அதாவது ஒருத்தங்க வந்துட்டு எங்களை டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இவர் போய் டிஃபெண்ட் பண்ணுவாரா? இது யார் சொன்னாலும் பண்ணுவாரா? அப்போ நான் சொல்கிறேன் நந்தா, நான் சொல்கிறேன், எனக்கு ஏகப்பட்ட பேரோட பஞ்சாயத்து இருக்குது. என்ன, நானும் ஒரு வீடியோ காலில் வரேன், நானும் ஒரு ஜி மீட்டில் வரேன், வாங்கினா நம்பர் பேசி எனக்கு. ஸோ திஸ் ஃபீல்ஸ் லைக் அ ஹிட் ஜாப் மாதிரி. இந்த எப்படி சொல்கிறது, கூலிப்படை அப்படின்னு வாங்க தெரியுமா, டிஜிட்டல் கூலிப்படை மாதிரி தான் தெரியுது எனக்கு. இது ஒரு நல்லா பேசுகிறவங்கள தான் நான் கேட்குறேன் கேள்வி, ஓகேவா, அவங்களே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு என்ன? ஸோ இன்னொன்று அவர் வந்துட்டு நான் ஃபேன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து நம்ம எம்ஜிஆர்னாவோட ஒரு 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 வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு தருணும் உட்காந்துருப்பாங்க, ஓகேவா. எனக்கு அகைன் எனக்கு வந்து அவரே ரொம்ப பிடிக்கும். தருணோட நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து நான் என்னோட ஜிம்மில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா. ஸோ த திங் இஸ் ஐ வாஸ் டோட்டலி டிசப்பாயிண்டட் பிகாஸ் அவர் எம்ஜிஆர்னா கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு டெய்லர் அக்காவை தெரியுமா அப்படின்ட்டு. இட் வாஸ் லைக் சரி, ஓ சரி, நீ அப்படி போய் இப்படி வரியான்ற மாதிரி தான் யாருக்குமே தோணும், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, ஓகேவா. அண்ட் நான் சொன்ன இந்த டிஜிட்டல் கூலிப்படை மாதிரி தான் ஐ ஃபெல்ட், ஓகேவா. யார் வந்து என்கிட்ட பேசினாலும் நான் பேசிடுவேன் அப்படின்னா அதை சர்வீஸாக பண்ணுறீங்களா இல்லை என்ன பேக்கேஜ் டீலா? ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ பே பண்ணால் அடியாளுன்றது அதானே, நாங்கள் இவ்வளோ பே பண்ணுவோம், நான் போய் அடிச்சுட்டு வருவேன்றது தானே. ஸோ இப்போ டிஜிட்டல் கூலிப்படைனா இப்போ நானும் காசு தரேன், எவ்வளோ 1 லட்சம் நானும் காசு தரேன், என்ன 2 பேர் போய் பிசாப் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஓகே. எனக்கு வேண்டி முட்டு கொடுத்து பேசுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல. ஏன்? ஏன்னா உங்கள் கல்ட்டு உங்கள் ஆளுங்க வாட் எவர். ஓகே, அதான் நான் இப்போ பிரியாணி மேன்ட்ட நான் சொல்கிறது தான். இந்த ஒரு விஷயம் பேசியிருந்தீங்கல்ல, இந்த மதன் கௌரி விஷயம் வந்து பேசியிருந்தீங்கல்ல, இது வந்து ஒரு பொண்ணும் பேசியிருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் வந்து சம்திங், அது ஒரு பொண்ணு பேசியிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அவங்களுமே அதை பேசும்போது கீழே கமெண்ட் என்னென்னா, அது ஜஸ்ட் பாய் திங்ஸுங்க, ஒரு கலாய்க்கு பேசுகிறது தான், அதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆகிட்டு வந்து நீங்கள் பேசலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன? இப்போ வந்து அகைன் இப்போ நம்ம வந்து ஐம் அனில், சரியா. இப்போ வந்து கோட் வந்து கேவலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு எல்லா இடத்துல தளபதி தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தளபதி வேறு லெவல். இப்போ நீங்கள் வந்துட்டு சூறா படம்லாம் ஒரு படமா, இப்போ அந்த படத்துக்கு நான் முட்டு கொடுத்தேன் லாஜிக்கே, அந்த படம்லாம் சூப்பர் ஸ்க்ரீன் பிளே உனக்கு என்ன தெரியும்னு பேசுனேன்னா இம்மீடியட்டாக உங்களோட ரியாக்ஷன் தான் இருக்கும், நீ தளபதி ஃபேனு பேசுகிற அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் ஓப்பனாக வந்துட்டு அக்காவை தெரியாதுங்களா உங்களுக்கு அப்படின்னும் போதே we clearly can see that he's a fan. ஸோ ஒரு ஃபேன் பேசுகிறாங்க அப்படின்னும் போது இட் இஸ் என்ன சொல்கிறது, அது வந்து முட்டு கொடுக்குறது தான், ஓகேவா. ஃபேன் எதுக்கு பேசணும்? இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாலே வந்துட்டு இப்போ தளபதிக்கு சண்டை வரும்போது என்ன சொல்லுவோம், அவங்களே சும்மா இருக்காங்க, நீ எதுக்கு நடுவில் பேசுகிற அப்படின்ட்டு தான். ஸோ இஃப் ஷீ கேன் ரிப்ளை, ஷீ குட் ஹவ் ரிப்ளைட் டு மீ, ஓகே, பர்சனலாக ரிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களே ஒரு வீடியோ போட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் ஷீ டிண்ட். நான் என்னோட லைவ் வீடியோவில் ஐ ஹவ் ஷோட் தட் அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்க, அந்த வெப்சைட்லேயும் இதே மாதிரி இப்போ கிளாஸ் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு நான் நான் லைவ்லேயே காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அகேன் அவங்க சொல்லியிருக்கலாம், பிகாஸ் மை கொஷின் வாஸ் டு ஹர். ஸோ எனக்கு என்ன இப்போ வந்து அகெயின் இன்னொரு கேள்வி வருதுன்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி ஆன்லைன் கூலிப்படையா ஒரு கேள்வி, அது டவுட்டு தான் நந்தா, சரியா, அது வந்து கேள்வி தான். இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்போ எல்லாரோட பஞ்சாயத்து தீர்த்து வைக்க போறாரா? சூப்பர், லெட் ஹிம் டு இட். ஏன் பஞ்சாயத்து மட்டும் தீர்த்து வச்சாரு? எவனோ பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்ல, எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாரா? அதையும் பண்ண மாட்டாரு. ஸோ இதுதான் என்ன சொல்றது, இதுதான் வந்து டார்கெட்டட் அப்படின்னு நான் சொன்னது. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில், இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். Taste the Daily. DNC Chips, நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா DNC சட்டுன்னு பணம் வரும்.